இந்த ஒயிட் சுகரை அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற கருத்து பொதுவெளியில் நிறைய நிரம்பி இருக்குது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சிருக்குமா? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நாட்டு சர்க்கரைக்கும் ஒயிட் சுகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, நாட்டு சர்க்கரையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஒரு இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. ஆனால் இதுவே ஒயிட் சுகரில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் இந்த சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கான ரூட் ஒன்று தான். கரும்புலேருந்து சாறு எடுக்கப்பட்டு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த தண்ணியில் ஆவியான பிறகு ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு பொருள் கிடைக்கும். அதுக்கப்புறமா எந்த விதமான ரீஃபைனிங்கும் வேறு கெமிக்கல் ப்ராசஸும் நடைபெறாமல் பழுப்பு நிறத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடியது நாட்டு சர்க்கரை. ஆனால் அதுவே ஒயிட் சுகர் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேருந்து நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து தான் நமக்கு ஒயிட் கிறிஸ்டல்ஸாக கிடைக்குது. இன்னொன்று, அந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸில் எந்த ஒரு சத்துமே இல்லாமல் வெற்று கலோரிகளும் இனிப்புச்சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்குது. ஸோ இன்னொன்று, அந்த இனிப்புச்சுவைக்கு மயங்கி நம்ம அந்த ஒயிட் சுகர் அதிகமாக எடுக்க இனிப்புச்சுவையினுடைய அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய தீமைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கூடுதல் கலோரிகளும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் ஒயிட் சுகர் அதிகமாக சேர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதிகமாக இல்லை, முடிந்த அளவுக்கு ஒயிட் சுகரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும்.